அனைவருக்கும் வணக்கம். பாரத் திட்டம், ப்ராஜெக்ட் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வாழும் கலையால் வழங்கப்படுகின்ற ஒரு உன்னதமான திட்டம். வாழும் கலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அரசு சாராத தொண்டு நிறுவனம். 1981 இருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம். இந்த நிறுவனத்தை ஸ்தாபனம் பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குருதேவர் ஸ்ரீ ரவிசங்கர். நம்ம தமிழ்நாட்டில் கும்பகோணம் பாபநாசத்தில் பிறந்தவர். வாழும் கலை நிறுவனத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம் முழுக்க ஒரு மன அழுத்தமற்ற, ஒரு வன்முறையற்ற ஒரு சமுதாயத்தை உண்டாக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட முகத்திலையும் ஒரு ஆரோக்கியமான, ஒரு ஆனந்தமான ஒரு புன்னகை பார்க்கணும், ஒரு அழியாத ஒரு புன்னகை பார்க்கணும் அப்படிங்கிறத அமைப்புடைய வாழும் கலை அமைப்புடைய நோக்கம். இந்த அமைப்பு பாரத் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொடுத்துருக்கு. அந்த திட்டம் பார்த்திங்கன்னா முழுக்க கிராமங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள் இருக்குது. 7 லட்சம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 65% மக்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் முழுக்க தங்களுடைய கிராமத்தை கட்டமைக்கக்கூடிய, அதாவது நல்ல விதத்தில் கட்டமைக்கக்கூடிய பணிகள் அவங்க இறங்குறாங்க அப்படின்னா கிராமம் எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற ஒரு கிராமமாக மாறும். பாரத் திட்டம் அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 38 மாவட்டங்களில் 388 ஒன்றியங்கள் இருக்குது. பிளாக்ஸ்ன்னு சொல்லுவோம்லங்க நம்ம ஆங்கிலத்தில். அந்த 388 பிளாக்ஸ்லையும் கிட்டத்தட்ட 18,500 கிராமங்கள் இருக்குது. ஒரு கிராமத்துக்கு ஒரு 5 பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். அந்த 5 பிரதிநிதிகள் வரும்போது அந்த 5 பிரதிநிதிகள் வச்சு அந்த கிராமம் முழுக்க என்ன மாதிரி மாற்றணும், என்ன ஒரு விஷன், தொலைநோக்கு பார்வை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்வி கற்ற, ஒரு பாதுகாப்பான, ஒரு ஆரோக்கியமான, அனைத்து வளமும் பெற்ற ஒரு கிராமம் உண்டாகணும் அப்படிங்கிறத இந்த திட்டத்துடைய நோக்கம். அப்போது இந்த திட்டங்கள், நம்ம பாரத் திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக எல்லா கிராமங்களையும் நம்ம அமல்படுத்தும் போது என்ன விதமான நன்மைகள் நம்மளுக்கு சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்வி கற்ற தேசமாக இருக்கும், ஒரு பாதுகாப்பான தேசமாக இருக்கும், அனைத்து வளங்களிலும் மேலே வந்த ஒரு தேசமாக இருக்கும். நல்ல இளைஞர்கள், நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய சொத்து இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் பார்த்திங்கன்னா போதைக்கு போகாமல் ஒரு நல்ல பாதையில் இருக்கக்கூடிய ஒரு தேசமாக மாறும். எல்லா விதத்திலும் திறன் சார்ந்த ஒரு தேசமாக மாறும். குறிப்பாக விவசாயம் மேலே வரும். விவசாயம் மேலே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நல்லா இருக்கணும். அப்போ அந்த நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டு அந்த விவசாயம் மேலே வரும். விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேலே வரும். ஒரு கிராமங்களில் சப்போஸ் விவசாயம் சாராத கிராமம் அப்படிங்கும்போது அங்கே இளைஞர்கள் இருப்பாங்க, வேலை இல்லாதவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம திரட்டி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி அங்கே ஸ்கில் சென்டர்ஸ் அது போட்டுட்டு அவங்களுடைய திறமைகளை மேலே கொண்டு வந்து அதுக்குண்டான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பாரத் திட்டத்தின் வாயிலாக ஒரு 25 நன்மைகள் நம்மளுக்கு சேருது. அப்போது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பாரத் திட்டத்தை ஒரு கிராமத்தில் நம்ம நடைமுறைப்படுத்தப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோட சக்தி சரியான விதத்தில் செயல்படுத்தப்படுது. அந்த கிராமத்துடைய வேர்கள், பழமையான வேர்கள் அது புதுப்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய கலைகள் மேலே வருது. இந்த பாரத் திட்டம் எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காரு குருதேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய குழு, ஒரு நேஷனல் டீம் இருக்குது, ஒரு ஸ்டேட் டீம் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் டீம் இருக்கும், ஒரு பிளாக் டீம் இருக்கும். இந்த மாதிரி 4 ஒரு பரிணாமமாக வடிவமைச்சிருக்காரு. இதில் பாரத் திட்டத்து வாயிலாக தங்களை இணைச்சிக்க வேண்டிய நபர்கள் இணைச்சிக்கொள்ளும் போது அவங்க ஒன்றியத்தின் கீழே வருவாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய கிராமத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்குது, நம்ம கிராமத்துக்கு என்ன தேவைகள் இருக்குது, நம்ம எப்படி ஒன்று சேர்ந்து நம்மளும் மேலே வரலாம், எப்படி நம்ம கிராமத்தையும் மேலே கொண்டு வரலாம், நம்ம குடும்பத்தையும் மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணக்கூடிய இளைஞர்கள் இதில் பிரதிநிதியாக இருப்பார்கள். இதனுடைய அங்கம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேவா யோதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அந்த சேவா யோதாக்கு கீழே பிரதிநிதிகள் இருப்பாங்க. சேவா யோதா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன்றியம் இருக்குன்னா, ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு சேவா யோதா இருக்காருன்னா, அந்த ஒன்றியத்துக்கு கீழே ஒரு 10 கிராமங்கள் வருதுன்னா ஒரு கிராமத்துக்கு 5 பிரதிநிதிகள் வீதம். அப்போ 10 கிராமத்துக்கு மொத்தம் 50 பிரதிநிதிகள். இந்த 50 பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு சேவா யோதா கூட சேர்ந்து உட்காந்து அவங்க என்ன பேசுவாங்கன்னா, எங்கள் கிராமங்கள் இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் இருக்கும், கல்வி நிலையங்கள் இந்த மாதிரி புனரமைக்கணும், நீர்நிலைகள் இந்த மாதிரி புனரமைக்கணும், ஒரு பிளாஸ்டிக் இல்லாத கிராமமாக மாற்றணும், போதையுடைய தலையீடு இல்லாத ஒரு கிராமம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிராமத்தை முன்னோக்கி கொண்டு வரதுக்கு உண்டான திட்டங்களை தீட்டுவாங்க. அந்த திட்டங்களை தீட்டிட்டு அந்த சேவா யோதா கூட கலந்து சொல்லும்போது இந்த சேவா யோதா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவர்கிட்ட இந்த ஒன்றியத்தில் இந்த கிராமத்துக்கு இது தேவைப்படுது, இது எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் பேசுவார். பேசிட்டு அதுக்குண்டான அரசு சார்ந்த உதவிகளாக இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்த உதவிகளாக இருக்கட்டும், ஒரு நம்ம கூட்டாக சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு உதவிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது நம்மளும் வளருவோம், நம்ம வீடும் வளரும், நம்ம நாடும் வளரும். இதுதான் பாரத் திட்டத்துடைய முக்கியமான கருவே. அப்போது யாரெல்லாம் தன்னையை வளர்த்தி கொள்ள வேண்டும், தன்னை வீட்டை வளர்த்தி கொள்ள வேண்டும், சுற்றி இருக்கக்கூடிய நாட்டை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% இந்தியா அப்படிங்கிறதே கிராமங்களில் தான் இருக்குது. மீதி 30% தான் பார்த்தீங்கன்னா நகரங்கள் இருக்குது. இந்த பாரத் திட்டம் நம்ம அமல்படுத்தப்படும் போது இந்த கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளிகள் குறைய ஆரம்பிக்கும். கிராமம் பார்த்திங்கன்னா அதுக்கு அதிகப்படியான
முன்னுரிமை, அதுக்குண்டான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பாக நடக்கும்போது ஒரு கிராமம் மேலே வரும்போது அந்த ஒன்றியம் மேலே வரும், அந்த ஒன்றியம் மேலே வரும்போது அந்த மாவட்டம் மேலே வரும், அந்த மாவட்டம் மேலே வரும்போது அந்த மாநிலங்கள் மேலே வரும். அப்போ ஒட்டுமொத்த மாநிலமும் மேலே வரும்போது இந்த தேசம் மேலே வரும் அப்படிங்கிறத இதனுடைய நோக்கமே. குறிப்பாக ஒரு சேவா யோதா இருக்காரு, ஒரு பிரதிநிதி இருக்காருன்னா அவர் என்னென்ன விதமான குணாதிசயங்களோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த வில்லேஜுக்கு, அந்த கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அதாவது தன்னையும் வீட்டையும் நாட்டையும் வளர்த்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த உள்நோக்கம் கொண்டவராக, அந்த ஒரு உள்ள அந்த தீப்பொறி இருக்கிறவராக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போது நிறைய பேர்த்துக்கு வந்து மக்களுக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமை ஏற்படும். ஆன்மீக அறிவு இல்லாமல், அதாவது ஆன்மீக ஞானம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சேவையும் பார்த்திங்கன்னா சுயநலம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல. அது மாதிரி நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்ம கிராமத்துக்கு என்ன வேணும், நம்ம வீட்டுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணி நம்ம கூட ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி நம்மையும் இந்த வீட்டையும் வளர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இந்த திட்டங்களில் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும். ப்ராஜெக்ட் பாரத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும். அதில் நீங்கள் சேவா யோதாவா, அதாவது லாகின் பண்ணும்போது சேவா யோதாவா ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 10 பிரதிநிதி, நீங்கள் எத்தனை பேருக்கு வேணால் போட்டுக்கலாம். ஒரு கிராமத்துக்கு 5 பேர் குறைஞ்சபட்சம் இருக்கணுங்கிறது விதி. ஒரு 5க்கு மேலே ஒரு கிராமம் பெரிய கிராமமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் 10 போட்டுக்கலாம், 15 போட்டுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு கிராமத்துக்கு ஒரு சேவா யோதா தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு 4-5 பேர் டீமாக இருக்கீங்கன்னா, நாங்கள் 4-5 பேரும் சேவா யோதாவாக இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஒன்றியத்துக்கு தான் வேலை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றியங்களில் எந்த கிராமத்தில் கூட நீங்கள் போய் வேலை செய்யலாம். புரியுதுங்களா? அப்போது நம்ம இது சார்ந்து நம்ம ப்ராஜெக்ட் பாரத் சார்ந்து நம்ம வேலை செய்யும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்ட்ரெஸ்டடாக இருந்து நான் ஃபுல் டைமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு ஹானரையும் கொடுக்கறது வாழும் கலை ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதனால் உங்களை வளர்த்தக்கூடிய, உங்கள் கிராமங்களை வளர்த்தக்கூடிய இந்த அற்புதமான திட்டங்களில் நீங்கள் பயன்பெறுங்க. உங்களோட பங்களிப்பு ரொம்ப அவசியம். ஏன்னா 65% இளைஞர்கள் நம்ம தான் இருக்கிறோம். அதனால் நம்ம இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணிகளில் ஈடுபடலாம். நீங்கள் உங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சார்ந்த சேவைகள் பண்ணலாம், ஆரோக்கியம் சார்ந்த சேவைகள் பண்ணலாம். ஒரு ஹார்மனி, கிராமத்துக்குள்ளே நிறைய வேற்றுமைகள் இருக்குன்னா அந்த வேற்றுமைகளில் ஒரு ஒற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடிய சேவைகள் செய்யலாம். ஹைஜீன், ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய சேவைகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிடேட், உங்களுடைய பழமைகள் மீட்டெடுக்கக்கூடிய சேவைகள் ஈடுபடலாம். அங்கே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடலாம். ஹியூமன் வேல்யூஸ், அதாவது மனிதர்களுடைய அந்த உண்மையான அந்த தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய நவ்சேத்தன சிபிர், வாழும் கலையால் வழங்கக்கூடிய இலவசமான பயிற்சி நவ்சேத்தன சிபிர் இருக்குது, பல்சேத்தன சிபிர் இருக்குது. ஒய்எல்டிபி, இளைஞர்களுக்கு உண்டான தலைமைத்துவத்தை வெளியில் கொண்டு வரக்கூடிய, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், கூச்சம் இதெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி ஒய்எல்டிபி வெளியில் கொண்டு வரலாம். அதே நேரத்தில் பெண்களை மேம்படுத்தக்கூடிய WOLTP, அவங்கள மேம்படுத்தக்கூடிய பெண்களை மேம்படுத்தக்கூடிய WOLTP நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாட்டு மாடு வளர்ப்பு, நாட்டு விதைகள் மீட்பு, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம கலப்பு விவசாயம் சொல்லித்தரதாக இருக்கலாம். செயற்கை உரங்கள் போட்டு மண் மலடாக இருக்கும், அதை மறுபுனரமைப்பு பண்ணுறது. அதே நேரத்தில் நம்ம அவங்களுக்கு இப்போ விவசாயம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நீர் ஆதாரங்கள் சார்ந்திருக்கு. குடிநீர் தேவை காட்டிலும் விவசாயம் பார்த்திங்கன்னா முழுக்க நீர் ஆதாரத்தை சார்ந்து இருக்கிறதுனால வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழைநீர், அந்த அமிர்தம், அது பார்த்திங்கன்னா முழுக்க கடலில் போய் வீணாக சேராமல் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடிய ரீசார்ஜ் வெல் போடுறதா இருக்கட்டும், ஆறுகளை தூர்வாடுறதா இருக்கட்டும், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா செக் டேமு, போல்டர் செக் இதெல்லாம் போடுற அற்புதமான திட்டங்களாகட்டும். இந்த மாதிரி நிறைய நீங்கள் சமூகம் சார்ந்த திட்டங்கள் எதை இருக்கும்போதும் உங்களுடைய சேவா யோதா கிட்டேயோ இல்லை மேலே இருக்கக்கூடிய ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்ககிட்ட நீங்கள் சொல்லும்போது அதற்குண்டான எல்லா விதமான சப்போர்ட்ஸும் கொடுத்து உங்களை மேலே கொண்டு வரணும். முழுக்க பார்த்தீங்கன்னா பாரத் திட்டம் எடுத்து பண்ணும்போது கிராமம் மேலே வருதோ இல்லையோ நீங்கள் மேலே வர்றதுக்கு உண்டான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஒரு அரசு அலுவலர்கிட்ட போய் நம்ம போய் பழகிறதா இருக்கட்டும், ஒரு மக்கள் கூட போய் நம்ம பேசும்போதும் பழகும்போதும் அவங்களோட பிரச்சனைகளை கேட்கும்போதும் நம்மளோட பிரச்சனைகளில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய பயம், கூச்சம், வெக்கம், தயக்கம் இதெல்லாம் வெளியில் போய் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னதமான அந்த திறமை, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அழகாக அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கும், அது பிளாசமாக ஆரம்பிக்கும். நிறைய கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை தீர்க்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் அழகாக வெளியில் வரும், தலைமைத்துவ பண்பு வெளியில் வரும். அப்போது நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம பயணம் செய்யும்போது நிறைய நம்மளுக்கு பயங்கரமான கான்டாக்ட்ஸ் உண்டாகும். அதை வச்சுட்டு உங்களையும் வீட்டையும் நாட்டையும் வளர்த்தக்கூடிய இந்த அற்புதமான திட்டங்களை நீங்கள் பங்கெடுக்கணும். அதே நேரத்தில் ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருக்கட்டும், ஒரு கல்வி சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கட்டும்,
அந்த ஒரு தர்மம் சார்ந்த ஒரு சிந்தனைகளை மக்கள் மத்தியில் விதைக்கிறதாக இருக்கட்டும், நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, இதெல்லாம் அப்படியே அழிந்து போயிட்டு இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் தருவாயில் அதை மீட்டெடுத்து கொண்டு வர்றது நம்மளுடைய ஒருத்தருடைய கடமையும் கூட பொறுப்பும் கூட. அப்போ இந்த அற்புதமான திட்டங்களில் நீங்கள் பங்கெடுத்துங்க. இதற்கு மத்திய அரசுடைய சப்போர்ட்டும் இருக்குது, மாநில அரசோட சப்போர்ட்டும் இருக்குது, வாழும் கலையோடைய சப்போர்ட்டும் முழு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அதனால் இறங்கி பண்ணுங்கள். என்ன சந்தேகமாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பாரத்தோடைய தமிழ்நாடு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். மேலும் இந்த பாரத் திட்டம் வாயிலாக நம்ம முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு கிராமத்தை மேம்படுத்துறதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஒரு தனிநபர் மேம்படுத்துறதாக இருக்கட்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதாக இருக்கட்டும், அதே நேரத்தில் காடுகளை பாதுகாக்கிறதாக இருக்கட்டும், ஒரு நீர்நிலைகள், ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இது அத்தனையுமே தமிழக அரசும் சரி இந்திய அரசும் சரி அந்த அரசாங்கங்களுடைய நோக்கங்கள். இது தமிழக அரசில் ஆட்சி பொறுப்பில் யார் வேணால் வரலாம் போகலாம், இந்திய அரசில் யார் வேணாம் வரலாம் போகலாம். ஆனால் யார் மாறினாலும் தமிழக அரசுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்குது, இந்திய அரசுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் இருக்குது. இந்த கோட்பாடுகள் மற்றும் நம்ம தமிழகம் இந்தியாவை தாண்டி உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படணும், இயற்கை அவங்க காடுகள் அழிக்கப்படாமல் மீட்கப்படணும், அதே நேரத்தில் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும், பெண்கள் மேலே கொண்டு வரணும், இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறார்கள், அவர்கள் போதையின் வழியில் போயிடக்கூடாது. இன்னமே பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி கற்ற தேசமாக இருக்கணும், ஒரு பாதுகாப்பான தேசமாக இருக்கணும், ஒரு வளமான தேசமாக இருக்கணும், ஒரு திறன் சார்ந்த தேசமாக இருக்கணும். அதே நேரத்தில் விவசாயம் மேலே வரணும், விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேலே வரணும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் உணவு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றுங்கிறது எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். அப்போ இது சார்ந்த பணிகள் நம்ம செய்யும்போது இந்திய அரசுடைய சப்போர்ட்டும் தமிழக அரசுடைய சப்போர்ட்டும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது தாராளமாக நம்மளுக்கு கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான பணி, இது உன்னதமான பணி. நம்ம என்ன சொல்றதுங்க, வையத்துள் வாழ்வாங்க வாழ்வர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய படித்த படிப்பிற்கும் நம்ம சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்திற்கும் நம்ம ஒரு உருப்படியான ஒரு செயல்கள் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவும் நம்ம நல்லா இருப்போம், நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கும். நம்ம இம்மையிலும் மறுமையிலும் 2 இடத்துலையும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான திட்டம் வாழும் கலை வடிவமைச்சு கொடுத்துருக்குது. அந்த திட்டங்களில் உங்களை பிரதிநிதியாகவோ அல்லது சேவாயோதாகவோ நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 1,00,000 பிரதிநிதிகளுக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. கிட்டத்தட்ட 18,500 கிராமத்துக்கு வேலை செய்கிறதுக்கு. இன்னும் சொல்லப்போனால் பல கிராமத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு கூட வெளியில் தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் வெளியில் கொண்டு வரும்போது தான் அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். சமூக வலைதளம் ஒரு அற்புதமான வலைதளம். அப்போ இந்த ப்ராஜெக்ட் பாரத் நம்ம நிறைய பண்ணுறது நம்ம வெளியில் மக்கள்கிட்ட சொல்ல நிறைய புதுமுகங்கள் வருவாங்க. தமிழகம் எல்லா வகையிலும் மேலே ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக நம்ம நாடு வளர்றதுக்கு உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம். உங்களுடைய கடமையும் பொறுப்பும் உணர்ந்து நீங்கள் உங்களுடைய அற்புதமான அந்த நேரத்தை செலவிட்டு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த பங்களிப்பு, உங்களுடைய மனசு நிரம்பி இருக்கக்கூடிய வெளியில் வர செயல் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் பாரத்தில் உங்களை நீங்கள் இந்த லிங்க்ல இணைச்சு ஒரு பிரதிநிதியாகவோ இல்லை சேவா யோதாகவோ நீங்கள் இணைச்சிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த பாரத் திட்டம் ப்ராஜெக்ட் பாரத்தை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துலையும் நம்ம அமல்படுத்துறதுக்காக ஒரு 18,600 கிராமங்கள்னு சொல்லியிருந்தோம். அந்த 18,600 கிராமங்களில் ஒரு கிராமத்துக்கு 5 பிரதிநிதி, ஒரு சேவா யோதா அப்படின்னாலும் அவங்க கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஏகதேசமாக ஒரு குறைந்தபட்சம் 1,00,000 பிரதிநிதிகள் வேணும், 1,00,000 சேவா யோதாக்கள் கிட்ட வேணும். அப்போ 1,00,000 நபர்கள் சேர்ந்து அது வயது வித்தியாசம் கிடையாது. அவங்க 18 வயசுக்கு மேலே எவ்வளோ வயசு வரைக்கும் கூட இருக்கலாம். ஒரு 50 வயசு வரைக்கும் ஆக்டிவாக இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒரு 60 வயசு இருந்தும் ஆக்டிவாக இருக்கிறவங்க இருக்கலாம். அப்போது ஒரு 1,00,000 நபர்கள் நம்ம ஒன்று சேர்ந்து இந்த பெரிய யாகம், இந்த பெரிய யஜ்யம் நம்ம கிராமத்தை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு திட்டத்தில் நம்ம வேலை செய்யும்போது அடுத்த தலைமுறைக்கு நம்ம காத்து தரக்கூடிய மிகப்பெரிய சொத்தே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளமான ஒரு தேசமாக இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான இயற்கை இருக்கணும், நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஒரு சுத்தமான காற்று இருக்கணும், குடிக்கிறதுக்கு ஒரு தோதான நீர்நிலைகள் இருக்கணும். இதெல்லாம் தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு சேர்த்தக்கூடிய மிக முக்கியமான சொத்து. அப்போது உங்களை இந்த தலைமுறைக்கு வளர்த்தக்கூடிய பணிகள்லையுமே ப்ராஜெக்ட் பாரத் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. நம்முடைய அடுத்த தலைமுறை அவங்க நல்லா இருக்கிறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் பாரத் மிகப்பெரிய உன்னதமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. உங்களுடைய கிராமங்கள் சார்ந்த பிரச்சனைகள், கல்வி சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை உட்கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அது சம்மந்தப்பட்டு நம்ம எப்படி இதை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு டீமாக இருக்கும்போது இந்த வேலைகள் நம்ம செய்ய முடியுமே தவிர தனி ஒரு நபர்னாலேயோ தனி ஒரு நிறுவனத்தினாலேயோ செய்கிறது ரொம்ப கடினமான ஒன்று, ரொம்ப சவாலான ஒன்று. அதற்காக இந்த ஒரு அற்புதமான பணியில் நமக்கு உண்ண உணவும் முடுக்கு உடையும் இருப்பிடமும் கொடுத்து சகல பாதுகாப்பும் வழங்கக்கூடிய இந்த தேசத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு கிராட்டிடியூட், நம்ம ஒரு நன்றி உணர்வு வாயிலாக இந்த ப்ராஜெக்ட் பாரத் எடுத்துட்டு
உங்களை என்ரோல் பண்ணலாம். மாசத்துல 1 மணி நேரம், ஒரு மாசத்துல 1 மணி நேரம் ஒரு இளைஞர் ஒரு கிராமத்துக்கு கொடுத்தா போதுமானது. நீங்க தினசரி வேலை செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. மாதத்தில் ஒரே 1 மணி நேரம். ஃபுல் டைமர்ஸ் பண்றவங்க அவங்க வேற. மற்ற ஒரு பிரதிநிதியாக நான் பதிவு பண்ணுறேன். என்னால் ஃபுல்லாக அதாவது மாதம் 30 நாளும் என்னால் செலவு பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய வளம் சார்ந்து இருக்கலாம். என்னால் பொருளாதாரம்லாம் கொடுக்க முடியாது, உடல் உழைப்பு தான் கொடுக்க முடியும் அப்படின்னா கூட பரவாயில்ல. வாட் எவர் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அது கொடுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பண்ணும்போது நீங்களும் உங்கள் கிராமமும் உங்கள் வீடும் மேலே வரும், இந்த தேசம் மேலே வரும், நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாரத் திட்டத்துடைய முக்கியமான கருவே. இது குறித்த வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜெய் குருதேவ். நன்றி, வணக்கம்.